சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் மல்டி பிராண்டட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஷோரூமை வச்சுட்ருக்கிற நிறுவனம் ஈசன் மோட்டார்ஸ். இந்த நிறுவனத்தை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு ராஜேஷ் நம்மிடையே இருக்காங்க. இந்த நிறுவனத்தை பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ இந்த ஈசன் மோட்டார்ஸ் வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஈசன் மோட்டார்ஸ் வந்து ஒரு 22 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் சார். பெட்ரோல் பைக் கேரேஜாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து 1 இயராக நடத்திட்டு இருக்கோம் சார். ஓகே, எப்படி திடீர்னு எலக்ட்ரிக் ஒரு பெட்ரோல் கேரேஜ்லேருந்து ஒரு ஷோரூமுக்கு எப்படி மாறினீங்க சார்? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பெட்ரோல் பைக்கோட விலை ரொம்ப பல மடங்கு ஏறிட்டு இருக்கு. பெட்ரோல் வாங்குறதுக்கே லோன் நம்மளால ஆமாம் கண்டிப்பாக. அதனால் இப்போ ஃப்யூச்சரில் கவர்மெண்ட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நான் அதை ஃபஸ்ட்டாக கொண்டு வரலாம், அதை வந்து இன்னும் அடுத்த லெவல் போகலாம் அப்படின்ட்டு எலக்ட்ரிக் பைக்கு சூஸ் பண்ணேன் சார். ஓகே, கரெக்டான டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு இருக்குது? நல்ல வரவேற்பு இருக்குது சார். நல்லா போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு புரிய வைக்கணும் கொஞ்சம், எது நமக்கு லாபகரமாக இருக்குங்கிறத பார்த்து அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கலில்? ரொம்ப கம்மியான மெயின்டெனன்ஸு, பெட்ரோல் தேவையில்லை, ஆயில் தேவையில்லை, ஃபில்டர் தேவையில்லை, சர்வீஸ் அதிகமாக தேவைப்படாது, நிறைய ஸ்பேர் பார்ட்ஸுகள் ரொம்ப கம்மி. அதனால் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், லாபகரமாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நான் பார்க்கும்போது மல்டி பிராண்டட் ஷோரூம் அப்படின்றது என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, வெஹிக்கிள்ஸினுடைய டைப்ஸ், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்மகிட்ட வந்து ஒரு 50 கிலோமீட்டர்லேருந்து 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு டைம் சார்ஜ் போகிறதுக்கு நம்மகிட்ட இருக்குது. டாப் 10 பிராண்ட்ஸ் இப்போ வச்சுருக்கோம். கெனட்டிக்கு, ஆம்பியர், ஹீரோ, 7 பியூர், ஓஜிஎம், வீடெக், நிக்மா, இந்த மாதிரி நிறைய பிராண்ட் வச்சுருக்கோம் சார். பெட்ரோல் வெஹிக்கிள் டாப் பிராண்ட்ஸ் எல்லாருமே இப்போ எலக்ட்ரிக்கும் வந்துட்டாங்க. கண்டிப்பாக. இப்போ இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எப்படி இருக்குங்க? ப்ரைஸ் ரேஞ்சு வந்து ஒரு 50,000லேருந்து இருக்குது சார் நம்மக்கிட்ட. 50,000லேருந்து 1 லேக்லேருந்து வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே நமக்கு எந்த தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்க முடியும். அதனால் இது நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா பண்ணுறோம். உள்ளே வரும்போது பார்த்தேன் நோ லைசன்ஸு, நோ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் போட்டிருந்தீங்க. எப்படி அது பாசிபிள்? ஐகேட் அப்ரூவ் படி நாங்கள் வந்து லைசன்ஸ் இல்லாத வண்டி இருக்குது, லைசன்ஸ் தேவைப்படாமல் இருக்கிற வண்டி, அதாவது சைக்கிள் மாதிரி. ஓஹோ, சரி. ஆமாம், அதனால் லைசன்ஸ் தேவைப்படாது, இன்சூரன்ஸ் தேவைப்படாது, ஹெல்மெட்டும் போட தேவையில்லை. லேடிஸ் வந்து ஒரு லைசன்ஸே இல்லாமல் ஒரு வண்டி கண்டிப்பாக ஓட்ட முடியும். அது எந்த இஷ்யூவும் கிடையாது. கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான் அது. மெயின்டெனன்ஸ் எப்படி? அதோடைய மெயின்டெனன்ஸ் எல்லாமே கம்மி தான் சார். ஒன்று நார்மல் தான். சார்ஜ் எப்படி போடணுமோ 3 to 4 hours சார்ஜ் போட்டால் போதும், அவ்வளோதான். அப்புறம் இப்போ இதனுடைய சார்ஜ் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ சார்ஜிங்க்குன்னு தனியாக நம்ம ஒரு சில ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ண வேண்டி இருக்குமா? அது எப்படிங்க? அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். நம்ம சாதாரணமாக வீட்டில் உள்ள ப்ளக் பாயிண்ட்ஸ்லேயே போடலாம். வண்டி ஓட்டிட்டு வந்தவொடனே போடக்கூடாது சார்ஜிங்கு. வண்டியை ஓட்டிட்டு வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ½ hour ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறமா சார்ஜ் போடணும். வண்டி எடுக்கும்போதும் அதே மாதிரி அன்பிளக் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் சேஃபாக இருக்கும் சார். அவ்வளோதான் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ்ன்றது இதுதான் முக்கியமான மெயின்டெனன்ஸ் இதுதான். ஓகே, எவ்வளோ நேரம் அதை சார்ஜ் போடணும்? ஒரு 3 hours போகும் சார். 3 hours சார்ஜ் போட்டு 25% 30%ல சார்ஜ் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணக்கூடாது பேட்டரியை. ஒரு 25லேருந்து 30%ல போட்டுட்டு திருப்பி 100% ஸ்டாப் பண்ணிக்கலாம். சார்ஜிங் பாயிண்ட்டு நம்ம ஷோரூமில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது இந்த பேட்டரி ஃபயர் ஆனது, இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்குது. அது வந்து அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மெயினாக வந்து அவங்க கம்பெனியில் சொல்கிறத சரியாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன்று இன்னொன்று, அந்த உடனே சார்ஜிங் போட்டு உடனே எடுத்துகிட்டு போகிறது, ஒரு வண்டிக்குள்ளே சார்ஜரை இன்னொரு வண்டிக்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்தந்த பேட்டரிக்கு அந்தந்த கெப்பாசிட்டியில் ஆம்ஸு வோல்டேஜ் கொடுத்துருக்கதா கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இஷ்யூ வரவே வராது. ஓகே, ஏதாவது மாற்றி போட்டுறாங்க, அவசரத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. கரெக்ட் தான் நீங்கள் சொல்ல மாதிரி. ஏன்னா செல்ஃபோனை போட்டு சார்ஜ் வெடிச்சு அந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பேட்டரி தான் இதுவும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்கு. ஓகே, ஏதாவது ஒன்று கம்பெனி இஷ்யூ இருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்ல பிராண்டடான ஐட்டம். ஆமாம் சார், இது வரைக்கும் நம்ம வச்சிருக்க பிராண்டில் எதுலேயும் அந்த மாதிரி இஷ்யூ வந்ததில்லை, வரவும் செய்யாதுன்னு நம்பிக்கையோடு தான் போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு பேட்டரிஸை வச்சு தான் இந்த வண்டி ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த பேட்டரியோடைய இந்த வண்டியினுடைய மெக்கானிசம் எப்படி? இப்போ மெக்கானிசம் வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிசம் தான், ரொம்ப சிம்பிள் தான். மெக்கானிக்கல் வைஸு கொஞ்சம் கம்மி தான் வேலை, எலக்ட்ரிக்கல் ஒர்க் அது மோஸ்ட்லி வராது.
மோட்டார், கண்ட்ரோலர், கன்வெர்ட்டர் இந்த மாதிரி ஒரு 3-4 விஷயம் தான் அதில் இருக்குது. எதுவாக இருந்தாலும் சொல்றது பார்த்தா ஃபேனுக்கு உண்டான மெக்கானிசம் வண்டியில் இருக்கு. சேம் தான், அதே மாதிரி தான். பட் அந்த பாடி ரன்னிங் பேரிங்கு அந்த மாதிரி ஐட்டம் தான் மெக்கானிக் உள்ள ஐட்டம். இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் மாதிரி தான். வெரி சிம்பிள் தான். இதனுடைய லைஃப் ஸ்பேன் என்ன? பேட்டரி வந்து ஒரு 3 இயர்ஸ் கம்பெனியில் வாரண்டி கொடுத்துறாங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 years கண்டிப்பாக வரும். இப்போ 5 years கழிச்சு அப்போ பேட்டரிஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ரீப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கும். சர்வீஸும் பண்ண முடியும் பேட்டரியை. அது சர்வீஸும் பண்ண முடியும். இது பேட்டரி என்ன பேட்டரி டெக்னாலஜி? பேட்டரி வந்து லித்தியம் அயன் இருக்கு, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் இருக்கு, லெட் ஆசிட் இருக்கு. 3 வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அந்த பேட்டரியினுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது கிலோமீட்டர்ஸ் போகும். போகும். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி. வணக்கம், என்னோட பேர் வந்து அருண். நாங்கள் வந்து ஈசன் மோட்டார்ஸில் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். மாடல் பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கெனடிக்ங்கிற கம்பெனிலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வருது. மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 80 kilometers உங்களுக்கு மைலேஜ் சாலிடாக கிடைக்கும். இது வந்து பெண்டிங். இந்த வண்டியில் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற வீலே வந்து பெரிய வீல். வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு ஸ்கிட் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. டிஸ்க் பிரேக் வந்து பெரிய லெவல் உங்களுக்கு டிஸ்க் போட்டிருப்பாங்க. சைடு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆம்பியர், மேக்னஸ் அண்ட் ஷீல் அப்படின்னு சொல்லி 2 மாடல் இருக்குது. இது வந்து உங்களுக்கு மேக்னஸ். இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி பைக்காகவே இருக்கும். இந்த வண்டியோட சீட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருப்போம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு சின்ன பசங்க, அவங்க உட்கார்றதுக்கு இதனோட ஸ்பேஸ் வந்து நல்ல லென்த்தாக இருக்கும். நல்ல ஒரு ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பைக்காக இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரி வந்து உங்களுக்கு லித்தியம் பேட்டரி போட்டிருக்கோம். உங்களுக்கு 60 volt உங்களுக்கு 38 AH போட்டிருக்கும். அதனால் மைலேஜ் பார்த்தீங்கன்னா நான் சாலிடாக உங்களுக்கு 100 kilometers உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 to 4 hours தான் டைம் ஆகும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த டைம் தான் 3 to 4 hours. சார்ஜ் பண்ணிங்கன்னா 100 kilometers உங்களுக்கு சாலிடாக மைலேஜ் கிடைக்கும். வண்டியோட ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து 55 kilometers வரை டாப் ஸ்பீடு போகும். அதாவது இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக ஒரு வண்டி பெட்ரோல் வண்டி வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து எந்த வண்டி எடுத்தாலுமே உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 35 to 40 kilometers தான் மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 100 kilometers மைலேஜ் கிடைக்கும். நீங்கள் அதை உங்களுக்கு 2 லிட்டர் பெட்ரோல் போடணும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 200 ரூபா உங்களுக்கு வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் சார்ஜ் போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 யூனிட் தான் ஆகும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு 10 ரூபா கூட வராது. அதுலேருந்து உங்களுக்கு 100 ரூபா வரைக்கும் ஒரு 10 ரூபா தான் வருது. ஆனால் அதை விட மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுளாக கிடைக்குது. அதனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஏன்னா வண்டியோட ஹைட்டு, வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா வண்டியுமே தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பெட்ரோல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தான். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் டியூப்லெஸ் டயர். அதுமாதிரி சேக்கப்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் சேக்கப்ஸ் கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுமாதிரி ரியர் சேக்கப்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்ப்ரிங் சேக்கப்ஸ் கொடுத்துருப்பாங்க. டபுள் சேக்கப்ஸ் கொடுத்துருவாங்க. சஸ்பென்ஸு நம்ம ஃபேமிலியாக போகும்போதும் நல்லாயிருக்கும். அதுமாதிரி கர்ப்பைட் வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 கிலோ நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். இப்போ ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வெயிட் தான் இருப்போம். 140 கிலோ அந்த ரேஞ்சு அழகாக ஈஸியாக நீங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரே மாடலில் இருக்குது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலர் இருக்குது. மேக்னஸ் கிரே இருக்குது, ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது. 3 கலர் இருக்குது. இப்போ உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? எதிர்கால திட்டம்னா நிறைய ஃபியூச்சரில் மக்களுக்கு இன்னும் நிறைய வெரைட்டிஸில் வண்டி கொடுக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும். வேற என்ன சொல்கிறது, நிறைய யூஸ் பண்ண வைக்கணும். புரிஞ்சுக்கணும். அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க இப்போ இஷ்யூ இருக்கிறதுனால. பட் அது மாதிரி இல்லைன்னு எல்லாமே ஸ்டார்டிங்கில் அது மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. பட் யூஸ் பண்ணி பார்க்க கொண்டு வரும்போது அதுக்கு இது மாதிரி எதிர்ப்புகள் கண்டிப்பாக தான் வந்துகிட்டே இருக்கும். அது இப்போ ஆல்மோஸ்ட் 20 years பேட்டரி இருக்குது. பேட்டரி பைக்ஸ் இருக்க தான் செய்யுது எனக்கு தெரிஞ்சு. அப்போல்லாம் எந்த இஷ்யூமே வந்ததில்லை. இப்போ திடீர்னு வருதுன்னா ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், பயமுறுத்ததாக இருக்கலாம், இல்லைன்னா வியாபார போட்டியாக இருக்கலாம். நமக்கு கரெக்டாக தெரியல. என்னோட இஷ்யூ. ஓகே. இப்போ இன்னும் வந்து இதனுடைய ஃபீச்சர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? வண்டியினுடைய ஃபீச்சர்ஸ் நிறைய வண்டிகள் இருக்குது. வண்டி எல்லாமே பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது சார். இதில் ரிவர்ஸ் இருக்குது, ஆன்டி டெப்த் இருக்குது, அப்புறமா ஸ்பீடு மோடு இருக்குது, அப்புறமா வந்து பிரேக் டிஸ்க் பிரேக் இருக்குது. உங்களுக்கு வந்து அதாவது சார்ஜ் லைன்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஓடி இருக்குது, எவ்வளோ ஓடும், அந்த மாதிரிலாம் காமிக்கும் சார். எல்லாமே இருக்கு. இப்போ ரிவர்ஸ்னு சொல்றீங்களா? அப்போ வண்டி வந்து நார்மலாக நம்ம ரிவர்ஸ் போட்டு தான் ரிவர்ஸ் எடுக்கணுமா, இல்லை நார்மலாகவே எடுக்க முடியும்? இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு வெயிட்டோட அடிஷ்னல் ஃபீச்சர் இது. ஆமாம், கண்டிப்பாக. ஒரு
பார்க்கிங்கில் விடுறீங்க, வெளியில் எடுக்க முடியல, தள்ள முடியல, மூவ் பண்ண முடியலங்கும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தோராயமாக வந்து இப்போ வந்து இதில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும்? இப்போ ஏன்னா இப்போ நம்ம மக்கள் வந்து எங்கே போனாலும் சரி, எந்த வண்டி வாங்கினாலும் எவ்வளோ மைலேஜ் தரும் தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக. அப்போ வந்து இப்போ நம்ம இவ்வளோ ஒரு 50-60,000 பண்ணுறோன்னா போடுற காசை ரிட்டர்னே எடுக்க முடியுன்ற அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி ஈஸியாக எடுத்துடலாம் சார். ₹100 பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு ₹5 6 rupees கரண்ட் பில் தான் வரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 90% ப்ராஃபிட் தான். ஒரு நாளைக்கு இப்போ ₹100 பெட்ரோல் போடுறவங்களுக்கு ₹5 தான் கணக்கு. கண்டிப்பாக அவ்வளோதான். ஓகே, அப்போ ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 தாராளமாக கிட்ட சேவிங்ஸ் வரும். அதிகமாக ஓட்டுறவங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் சேவிங் வரும். கிட்டத்தட்ட 90% ப்ராஃபிட் தான். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க? பெட்ரோல் பைக்லேருந்து எலக்ட்ரிக் பைக்கில் வந்து யூஸ் பண்ணால் நல்லது. பொல்யூஷன் மெயினாக அதிகமாக இருக்காது. ஓகே, நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.